நம் வீடுகளில் பள்ளி சத்தமிடுறதுங்கிறது இறைசக்தி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். வீட்டினுடைய கிழக்கு, அதாவது தென் கிழக்கு அந்த மூலையோ இல்லை கிழக்கு சார்ந்தோ உங்களுக்கு பள்ளி சத்தமிடுதுன்னா உங்கள் துணைக்கிட்ட வாக்குவாதம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். இல்லாட்டி துணைக்கு நோய் வரப்போகுது அப்படிங்கிறது. மற்ற 3 திசைகளில் ரொம்ப பெரிய குற்றங்கள் இல்லை. இருந்தாலும் தென்மேற்கு அந்த குபேர மூலை ரொம்ப நல்லதாக சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு கெடுதல் தரக்கூடியது. தென்கிழக்கு மட்டும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம் துணையோட, அதுவும் பெண் துணையோட. இப்போ ஆண்கள் உங்களோட மனைவி கிட்ட கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து விடணும். இல்லாட்டி மனைவிக்கு நோய் வருதுன்னு, மற்றபடி ஒரு பெரிய ஒரு பாதிப்போ அதை பற்றி பயப்படுறதோ இல்லை. நாம் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வீட்டில் பல்லி இல்லை, பல்லி இருக்குது சத்தமிடலை, அவங்களுக்கான பதிவு. உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்குதான்னு பாருங்கள். இல்லை செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்குதான்னு பாருங்கள். பல்லிகள் வீட்டில் இருக்காது, அப்படி இருந்ததுனாலும் சத்தம் போடாது. இந்த 2 கேட்டகரி ஆட்களுக்குமே ராகு செவ்வாயினுடைய அந்த கிரகத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு செவ்வாய் திசை புத்தின்னா முருகன் வழிபாடு, ராகு திசை புத்தின்னா துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு. அதோடு கூட குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு அந்த பள்ளிகளை வீட்டில் கொண்டு வந்து விடும். அதே போல் பள்ளிகள் இருந்தாலும் அதை சைனம் போட வைக்கும். ஒரு சிலர் இப்போ உங்களுக்கு திடீர்னு அந்த இருக்கிற பள்ளிகள் சத்தம் போட ஆரம்பிக்குதுன்னா உடனே அப்படியோ இல்லை உங்களோட விரல்களை தரையிலையோ தட்டி அவங்களுக்கு நம்ம திரும்ப ஒரு மரியாதை கொடுக்கும் பொழுது தான் அந்த சைனம்ங்கிறது பூர்த்தியாகுது. அது உங்கள் பெரியவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லுவாங்க. கத்தாத பள்ளி கத்த ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் அந்த கிழக்குலையே சைனம் கொடுக்குதே, அப்போ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னா பயம் இல்லை, அது உங்களை ஒரு அலர்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்துக்குவீங்க. கிரகங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை மணி கொடுக்குது. அப்படி நீங்கள் நார்மலாக எடுத்துக்கணும். அவ்வப்போது இல்லாதப்பட்டவங்களுக்கு கருப்பு உளுந்து, தோல் உளுந்தோ இல்லை துவரம் பருப்போ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வரும் பொழுதும் பள்ளியினுடைய பாசிட்டிவ் விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். நிறைய ஒரு நன்மையான பாசிட்டிவான சைனங்களை அந்த பள்ளிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒன்று, பள்ளிகள் வீட்டில் இல்லைன்னா அந்த பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நோய் தொற்றுகள் கூட வர்றதுக்கு இது ஏதுவாக இருக்குது. அதனால் பள்ளிகள் வீடுகளுக்கு இருக்கணும். சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் கூட சொல்கிறேன். பள்ளி வீட்டில் இல்லாத நபர்கள் முடிஞ்ச பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது நல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவை கொடுக்கும் குலதெய்வம்.